மகிழ்ச்சியான தமிழ் கதைகள். கதை நேர்மையான சிறுவன் மற்றும் பொன் கோடரி. ஒரு கிராமத்தில் குமார் என்ற நல்ல சிறுவன் இருந்தான். அவன் தினமும் தன் அப்பாவுக்கு உதவியாக காட்டுக்குச் சென்று மரக்கட்டைகள் வெட்டுவான். ஒரு நாள் அவன் நதிக்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்தான். அப்போது தவறி அவன் இரும்பு கோடரி நதிக்குள் விழுந்துவிட்டது. ஐயோ, இது இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று குமார் அழுதான். அப்போது நதித்தேவதை தோன்றினாள். அவள் ஒரு பொன் கோடரியை கொண்டு வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். குமார் உடனே, இல்லை அம்மா, அது என்னுடையது இல்லை என்றான். பிறகு தேவதை வெள்ளி கோடரி கொண்டு வந்தாள். இதுதானா என்று கேட்டாள். அதுவும் என்னுடையது இல்லை என்றான் குமார். கடைசியாக தேவதை அவன் பழைய இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த குமார் மகிழ்ச்சியாக, ஆம், இதுதான் என்னுடையது என்றான். குமார் உண்மையைச் சொன்னதால் தேவதை மகிழ்ந்து பொன் கோடரி, வெள்ளி கோடரி, இரும்பு கோடரி மூன்றையும் பரிசாக கொடுத்தாள். கதையின் நெறி: நேர்மை எப்போதும் நம்மை உயர்த்தும்.